ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. This video sponsored by SBO Digital Marketing Job. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்று நமது சேனல் பார்க்கக்கூடிய டாபிக் பழனி முருகன் பற்றி தெரியாத அதிசய தகவல்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். முருகப்பெருமான் 6 படை வீடில் 3ஆம் படை வீடு திகழ்வது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலாகும். இந்த கோவிலை பற்றி விரிவாக பார்க்கலாம். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடாக திகழ்வது பழனி அருள்மிகு தண்டாபாணி திருக்கோயிலாகும். இத்திருத்தலத்தில் கந்த பெருமான் ஆண்டி கோலத்தில் தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கிறார். மூலஸ்தானத்தில் உள்ள பழனி ஆண்டவர் திருமேனி போக சித்தரால் நவபாசனத்தால் உருவாக்கப்பட்டதாகும். இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருளெல்லாம் நோய்களையும் குணப்படுத்த வல்லமை என்று கருதப்படுகிறது. பழனி என்பது மலையில் பெயராகும். பழனி மலையும் பழனியடிவாரத்தில் உள்ள திருஆவினங்குடி ஸ்தலத்தையும் உள்ளிட்ட நகரமே பழனி என்று அழைக்கப்படுகிறது. இத்தலம் பழனி என அழைக்கப்படுவதன் காரணம் சிவன் பார்வதியும் தம் இளைய மைந்தன் முருகப்பெருமானை ஞானப்பழனி என அழைத்ததால் பழனி நீ என வழங்க பெற்ற பின்னர் பழனி என மருவியதே என்பவர். இத்திருத்தலத்தில் திரு என்று இலக்குமி தேவியும், ஆ என்று காமதேனும், இனன் என்ற சூரியனும் குடியிருந்து முருகப்பெருமானை வழிபட்டமையால் திரு ஆவணங்குடி என்று பெயர் பெற்ற திருலட்சுமி காமதேனு இனன் சூரியன் பூமாதேவி டி அக்னி தேவன் இந்த ஐவரும் முருகப்பெருமானை பூஜித்தமையால் இந்த ஸ்தலத்திற்கு திரு ஆவினங்குடி என்று ஆற்று என்றும் கூறப்படுகிறது. பழனிமலை முருகன் அதிசய தகவல்கள். தண்டாயுதபாணியின் விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டுமே தான் உபயோகிக்கப்படுகிறது. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி என்பவை. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டுமே உபயோகப்படுகிறது. இவைகளின் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது. அதாவது முடி முதல் அடி வரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டுமே தான். இதில் சிரசு விபூதி என்பது சித்தர்கள் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு பிரசாதம், அது கிடைப்பது மிக புண்ணியம். ஒரு நாளுக்கு 6 முறை தண்டாபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது. இது 5 முறை 7 நிமிடங்களுக்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்கள் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பகத்தில் மட்டுமே ஒட்ட வடிவில் சந்தன காப்பு சார்த்தப்படுகிறது. விக்கிரகத்தின் உருவங்களில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சார்த்தி கொண்டிருந்தார்கள். பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டது. தண்டாயுதபாணியின் விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும்.
அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறார்கள். தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் உத்திராஜம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவை மிக அற்புதமான உலவியால் செதுக்கப்பட்டு போல் தெளிவாக இருக்கும். இது போகரின் கை வண்ணம். இந்த சிலை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் இதுவரை ஒரு போதும் வெளியே உணர்ந்திருந்தாத பரவி நிற்கும்.